ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெமரி லாஸ் வைஃப் தேர்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோயின் அழகா சாங் பாடுறதுக்காக ஸ்டேஜுக்கு போக அந்த இடத்துல இந்த ஹனா அவளோட வேலையை காட்டி இருந்திருப்பா. பேக்ரவுண்ட் வாய்ஸை கட் பண்ணி விட்டு இருந்திருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வச்சு செஞ்சிருப்பா. செம்மடி அடிச்சிருந்திருப்பா. அந்த நேரத்துல வந்த ஹீரோவும் அவளை காப்பாத்த அதனால செம்மைய கோபமா இருந்திருப்பா. அதனால ரெண்டு பேத்தையும் எப்படியோ போய் தொலைங்க அப்படின்ட்டு வெளியே வர அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அதுவும் நம்ம ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காப்பாத்திருந்திருப்பா. அதனால அவ காலில் அடிபட்டு அது பிளேட் வச்சிருந்திருப்பாங்க. அதனால கால் பண்ணி நீங்க திரும்பவும் வாங்க, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அது அவளுக்கு ஒன்றும் புரியாம அவளுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்க ஆமான்னு சொல்லி இருந்திருப்பா. அப்ப நீ ஹீரோட இருந்துட்டு ரொம்பவே உன்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும்னு சொல்லி இருந்திருப்பா. ஆனா இப்பதான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டால, இப்ப நான் யாரை காப்பாத்தணும்னா அவனும் சிங்கிளா இருந்து நானும் சிங்கிளா இருக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்லி அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா லூட்டி அடிச்சு இருந்திருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஹீரோவுக்கு டவுட் வந்திருக்கும் அந்த ஹனா மேல. அதனால அவனுடைய அசிஸ்டண்ட வச்சு விசாரிக்க சொல்லி இருந்திருப்பான். உண்மையிலுமே அவதான் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை கட் பண்ணி விட்டதானே விசாரிக்க சொல்லி இருந்திருப்பான். அசிஸ்டண்ட் விசாரிச்சுட்டு வந்துட்டு ஹீரோ கிட்டையும் சொல்றான், ஆமா மேடம் சொன்னது சரிதான், யாரோ நம்ம இடத்துல இருந்து பெரிய ஆள் ஆர்டர் கொடுத்ததாலதான் அவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் அந்த நேரத்துல கட் பண்ணி இருக்காங்க. ஷியே மேடம் சொன்னது சரிதான் சொல்ல, அப்போ ஹீரோவுக்கு ஷியே சொல்லி இருப்பா இல்லையா, இவ எப்ப பார்த்தாலும் நடிச்சிட்டு இருக்கா, ஆனா இவனும் திரும்ப திரும்ப அவளை நம்பிக்கிட்டு ஏமாந்து போறானேன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பா இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப ஷியே எங்க இருக்கான்னு கேட்க ஷியே மேக்கப் ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல, அவளை பாக்குறதுக்காக அங்க போக அவளுக்கு ஒரு லேடி மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் லின்ஷனை பார்த்துட்டு லின்ஷன் நீங்களாங்க, அவன் செய்கையில நீங்க வெளியே போங்கன்னு சொல்ல அந்த லேடியும் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இவனும் திரும்ப திமிராவே உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் உன்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், சாரிங்க, நீ என்ன சொல்றன்னு கேட்க, இல்ல அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் உண்மையிலுமே யாரோ சொல்லி தான் கட் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்டேன் அப்படிங்க. இவ்வளவு நோ மென்ஷன், நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே, நீங்களும் ரொம்ப பெரிய சிஇஓ, நீங்க என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கலாமா, அது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா அப்படின்னுலாம் கோவப்படுத்துற மாதிரி பேச இவனுக்கு செம கோவமாயிட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு நான் தான் மன்னிப்பு கேட்கிறேன்ல, ஏன் மன்னிச்சிட கூடாதா, ஏன் இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுற அப்படிங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய மனசு ஒரு மாதிரி பாரம் ஆகுது. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல இந்த ஹீரோ நம்ம ஷியேவை போட்டு சமய திட்டி இருந்திருக்கான். அதுவும் இதே போல ஏதோ ஹனாவை கூப்பிட்டு வச்சு இவங்க பார்ட்டி கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த சமயத்துல அவ ட்ரெஸ்ல தெரியாத வாயின் ஊத்திருக்கும் போல இருக்கு. அப்பயும் ஷியே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாத பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்றா. ஹீரோக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பிடிச்ச சமய திட்டிட்டு இருக்கான். நீ வேணும்னே தானே இதெல்லாம் பண்ற, வேணும்னே அவளுடைய ட்ரெஸ் அழுக்காக்கி வம்பிழுக்கணும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ண, இப்போ வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, அது எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவளை சத்தம் போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் இப்ப இவளுக்கு ஞாபகம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லின்ஷன் என்னை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கான், அப்ப நான் மன்னிப்பு கேட்டப்ப என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டிருக்கான், ஆனா இப்ப வந்து ரொம்ப நல்லவனாட்டம் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானா, இவனை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாதுன்ட்டு ஹீரோ கிட்டே நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, நானும் போனா போகுதுன்ட்டு அமைதியா இருக்கலான்ட்டு எத்தனை தடவை உனக்கு நான் விட்டு கொடுக்கறது, அவ என்ன பண்ணிருக்கா, ஆனா நீ வந்து சிம்பிளா அப்பாலஜிஸ் கேக்குறியா அப்படிங்க, அப்பனா உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறதுக்கு அவ ஒர்க்லயே தடை பண்ணிருக்கா, அவளை எப்படி மன்னிக்க முடியும், அவளை வேணா நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமான்னு கேட்க, ஆனா லின்ஷன் சிரிச்சுக்கிட்டே ஓ நீ இன்னும் என்னோட வைஃப்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா, சரி போனா போகுது, நானும் உனக்கு விட்டு கொடுத்துடுறேன், நான் உன்னை என்னுடைய வைஃபா ஏத்துக்கிறேன், பப்ளிக்கா எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம், இனிமேலும் நம்ம மேரேஜ மறைச்சு வைக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயமே யாருக்குமே சொல்லாத மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு நக்கலா கேட்க, அதனால ஷியவும் ஓ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஹனா கூட நான் போட்டி போட்டுக்கிட்டு உன் மேல நான் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, டிவோர்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க, அப்புறம் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, லின்ஷன் நீ ரொம்ப ஓவரா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்க, அது நீ கிடையாது, இப்ப நீ என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரியல தெரியுமா, நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆளு, ஜஸ்ட் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட லின்ஷனுக்கு செம்மைய கோவம் வருது, நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு. அப்பதான் அவ கையை பாக்குறா, இவன் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இன்னும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே என்ன உனக்கு பிடிக்கலங்கிற, ஆனா நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டை மட்டும் இப்ப வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்க, அப்ப இதுக்கு என்ன மீனிங், நீ இன்னமும் என்ன லவ் பண்றதானே அப்படின்ட்டு கேட்க, ஓ இது நீ எனக்கு வாங்கி கொடுத்ததா, இது எனக்கு தேவையில்லைன்ட்டு அந்த பிரேஸ்லெட்டையும் கலட்ட அவனும் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இது எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்ல அவனும் கையை நீட்டிட்டு இருக்க, இவ என்ன பண்ணிடுறான்னா அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டு உடைச்சிடுறா. இதை பார்த்த ஹீரோக்கு செம்மைய ஷாக் ஆயிடுது. இப்பதான் இவ பேசுறதெல்லாம் உண்மைங்கிறதே அவனுக்கு புரிய வருது. அப்படியே அந்த பிரேஸ்லெட்டையும் பொறுக்கி எடுத்து அதோட பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரமா உனக்கு கூப்பிட்டு இருக்கேன், கண்டிக்கவே மாட்டேங்கிறியங்க, ஆனா அவன்
எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா அந்த பிரேஸ்லெட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஆசையா நம்ம ஹீரோயின்காக வாங்கிட்டு போய் கொடுத்தப்ப அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இது எப்பவுமே என் கூட வச்சுக்குவேன், கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அது வாங்கி போட்டிருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே அப்படியே இப்ப இது எனக்கு தேவையில்லை, நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு உடைச்சிருந்திருப்பா இல்லையா. அதையும் நினைச்சு பாத்துக்கிட்டு அப்ப அவ சொன்னது உண்மைதான், அவ இனிமேல் லவ் பண்ண போறதே கிடையாது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரம்டா கூப்பிடுறது, அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட்டே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னதான் ஆச்சுன்னு கேட்க, இது ஒன்னும் உடஞ்சு போன பிரேஸ்லெட் கிடையாது, இது என்னுடைய பாட்டி என்கேஜ்மெண்ட்டுக்காக கிஃப்டா கொடுத்தாங்க அப்படிங்க. அவனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்பனா இது பொக்கிஷம் மாதிரியாடா, இது உங்க ஃபேமிலியில இருந்து கொடுத்துருக்காங்கடா, இது நீ உன் வைஃப்குள்ள கொடுத்துருக்கணும், எப்படி உடஞ்சிச்சு, உன் வைஃப் தான் உடைச்சாலான்னு கேட்க, ஆமா அவ என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கா, அவ இனிமேல் என்ன லவ் பண்ண போறதே இல்லையா, அதனால என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் மட்டும் என்னடா பண்ணுவா, இதே இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா எப்ப ஓடி போயிருந்திருப்பா, நீயும் ஹனாவும் ரொம்ப வருஷமாவே ஒன்னா இருக்கீங்க, இப்படி இருக்கிறவங்க கிட்ட எந்த பொண்ணு இருப்பா, அவ டிவோர்ஸ் கேட்டதுல தப்பே இல்ல, அவளும் நீ திருந்தி எப்பவாவது திரும்ப வருவேன்னு யோசிச்சிருந்திருப்பா, ஆனா இவ்வளவு நாளா நீ திரும்ப போகவே இல்ல, அப்படி இருக்கக்குள்ளதான் அவ டிவோர்ஸ் கேட்டிருப்பா, அவளுக்கும் வேற வழியே இல்லங்கிறப்பதான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லவும் இவனுக்கும் அப்பதான் புரியுது நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதனால அதையே அப்படியே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அவனுக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் எங்க வந்துகிட்டு இருக்கீங்களா, 9 மணிக்கெல்லாம் மீட்டிங் இருக்கே வரீங்களான்னு கேட்க, இல்ல நீங்க மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிருங்க, எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல, அதனால நான் இப்பதான் எழுந்திருக்கிறேன், மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஷீ ப்ளூ கலர் ஷர்ட் எடு அப்படின்னு சொல்ல, அங்க நம்ம ஷீயே இருந்தாதானே எடுத்து கொடுக்கறதுக்கு, அங்க யாருமே இல்லை, இவன் தூக்கத்துல சொல்லிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கும் புரியுது சரி ஆள் இல்ல அப்படின்ட்டு. அவனை இறங்கி வந்து ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல குழந்தையோட சத்தம் கேக்குது. என்ன ஆச்சோன்ட்டு ஓடி போய் பார்த்தா அவன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த ஹனாவும் உனக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் ஓடி போயிட்டு என்னாச்சு என்ன கொடுத்தன்னு கேட்டா, அவ நான் இந்த கப் கேக் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, லின்ஷனும் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு பீனட்னாவே அலர்ஜி ஆச்சு, நீ எதுக்கு அவனுக்கு அதை கொடுத்த, அது அவனோட உயிருக்கே ஆபத்தாச்சு அப்படின்ட்டு அந்த ஹனாவையும் சத்தம் போட்டு விட்டுட்டு பையனையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக, இவ பின்னாடி நான் வேணும்னே பண்ணல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் கிட்டேயும் கேட்டா, டாக்டர் நாங்க இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் சரியாயிடுமா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஹனாவும் பையன் கூட உட்காந்துட்டு அவங்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிரு எனக்கு தெரியாது, உனக்கு பீனட்னாவே அலர்ஜிங்கிறது எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் அதை கொடுத்துட்டேன், நீ வேற ஏதாவது உனக்காக கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா அவன் என்ன கேக்குறான்னா, எனக்கு பேபி ஃபோர்வர்ட்ஸ் வேணும்னு கேக்குறான். அப்படின்னா என்னங்கிறது அந்த ஹனாவுக்கு தெரியல. அப்படின்னா என்ன அது எங்க கிடைக்கும்னு கேட்டா, ஹீரோவும் பார்த்துட்டு அது அவங்க அம்மாவுடைய சீக்ரெட் ரெசிபி, அவ குழந்தையில இருந்தே அவனுக்கு அதை தான் கொடுப்பா, அதுதான் கேக்குறான் அப்படிங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லின்ஷனும் வெளியே வந்து நம்ம ஷியோக்கு கால் பண்ண, அவளும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டா, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், அவனுக்கு ஃபோர்வர்ட்ஸ் வேணும்னு கேக்குறான், செஞ்சு கொண்டு வான்னு கேட்க, அவன் ஃபோர்வர்ட்ஸ் கேட்டான்னா வேற ஏதாவது வாங்கி கொடு, இல்ல யார்கிட்டயாவது செய்ய சொல்லு, அதை விட்டுட்டு எனக்கு எதுக்கு கால் பண்ண அப்படிங்க. அவன் உன்னுடைய பையன், என்னை தான் நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட, அவன் உன்னுடைய பையன் தானே, அவன் இப்ப உடம்பு சரியில்லாத இருக்கான், அவன் ஃபோர்வர்ட்ஸ் கேட்டா நீ செஞ்சு கொடுக்க கூடாதான்னு கேட்கறதுக்கு, அவன் ஒன்னும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அவனுக்கு ஒன்னும் நான் செய்யணுங்கிற அவசியமும் இல்ல, நான் மனசாட்சி இல்லாதவதான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. ஷியவும் காலை கட் பண்ணி விட்டுட்டு, ஃபோர்வர்ட்ஸ் வேணுமா ஃபோர்வர்ட்ஸ், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு, உங்க வீட்டு வேலைக்காரியா நானு, ஏதோ உங்களுக்கு தேவைன்னா நான் வேணும், அப்படி இல்லைன்னா அந்த ஹனா கூட போவீங்களா அப்படின்ட்டு அங்க ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த பொம்மையை கையை காலை உடைச்சுக்கிட்டு அதை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் என்னாச்சு யார் உன்னைய கோவப்படுத்தினா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்குன்னு கேட்க, பையனுக்கு உடம்பு சரியில்லையா அவனை அட்மிட் பண்ணிருக்காங்களாம், ஃபோர்வர்ட்ஸ் வேணுமா ஃபோர்வர்ட்ஸ், எதுவும் கஷ்டம்னா நான் வேணும், இல்லன்னா எப்ப பாரு அந்த ஹனா பின்னாடி தான் சுத்துவாங்க, போய் அந்த ஹனா கிட்ட கேட்க வேண்டியதானே, அவ செஞ்சு கொடுக்க மாட்டாளா, அது என்னோட அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தது, நான் செஞ்சு கொடுத்தேன், அது இப்பவும் வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா அப்படிங்க. சரி கோவப்படாத, உனக்கு செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லன்னா விட்டுரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு ட்ரிங்க்ஸ் கையில எடுத்துட்டு வந்திருப்பா, அதையும் கொடுக்க, இவளும் ட்ரிங்க்ஸ குடிக்கிறா. ஆனா அவளுக்கு மனசே வர மாட்டேங்குது, என்னதான் இருந்தாலும் பெத்த பையன் இல்லையா, அதனால எனக்கு மனசே வர மாட்டேங்குது, என்ன பண்றது, சரி கால் பண்ணி ரெசிபியாவது சொல்லலான்ட்டு திரும்பவும் ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா, நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு ரெசிபி அனுப்பி வச்சிருக்கேன், அதப்படி செஞ்சு அவனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு, அவனு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஹீரோவும் அதை படிச்சு பார்த்துட்டு மனசாட்சியே இல்லைன்னு சொல்றா, ஆனா எனக்குள்ள தெரியும் இவ எவ்வளவு சாஃப்டா இருப்பான்ட்டு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே குட்டி பையனுக்காக போர்வர்ட்ஸ் செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான். உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, போர்வர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குட்டி பையனை எழுப்பி விட்டு அவனுக்கு ஊட்டி விட, அவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன ஃபோர்வர்ட்ஸே இல்ல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு துப்பி விடுறான். என்னடா சொல்ற, உங்க அம்மா சொன்ன மாதிரி தான்டா நான் செஞ்சேன், என்னடா சொல்றேன்னா இது ஃபோர்வர்ட்ஸே கிடையாதுப்பா அப்படின்னுறானா. அதனால சரி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்
பார்க்கலான்ட்டு லின்ஷனும் செக் பண்ணி பார்க்க அதுல என்னத்தை அதிகமா கலந்து தொலைச்சானோ தெரியல, அவனாலையும் அதை சாப்பிட முடியல. உப்பு அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவனும் துப்பிக்கிட்டு சரி சரி விடு விடு பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு இருக்க. அடுத்ததா வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல அப்ராட்ல இருந்து தாத்தாவும் இவங்களை பாக்குறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப பையனையும் பாத்துடுறாரு. ஏய் யுவான் இங்க வா சொல்லி கூப்பிட குட்டி பையனும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஓடி போயிட்டு தாத்தா கூட உட்காந்துக்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்தீங்களா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்துட்டேன். என்ன இவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிட்டியே, என்னாச்சு? அம்மா பேச்சு கேட்டு சரியா சாப்பிடுறது இல்லையா அப்படின்ட்டு கேட்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்றேன்னு கேட்க, ஆமா அவங்க வெளியே போயிட்டாங்க, டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களான்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தாவுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே சம கோவத்தோட உட்கார்ந்துருக்க. பக்கத்துல யுவான் உட்கார்ந்துருக்கான். ஹீரோவையும் கூப்பிட்டு வச்சு சமைய திட்டிவிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அவன் பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்க. ஆனா தாத்தா இன்னும் கோவம் அடங்காம, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஷீவை டிவோர்ஸ் பண்ணிருப்ப அப்படின்ட்டு திட்ட. ஆனா ஹீரோ அவனுடைய பையனை பார்க்க அவன் பழிச்சு காட்டிட்டு அங்க இருந்து ஓடி போறான். சொல்றதையும் சொல்லி விட்டுட்டு, அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணதில்ல இவனும் தான் நிறையவே காரணமா இருந்திருப்பான். ஆனா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிங்க, இந்த அம்மா வேண்டாம் அப்படின்னு இவன் தானே ஏத்தி விட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப தாத்தா வந்த உடனே தாத்தா கிட்டே மாட்டி விட்டுட்டு ஓடி போக, இவனுக்கும் வேற வழி இல்ல, தாத்தாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும் இல்லையா? அதனால தாத்தா, நான் அவளை டிவோர்ஸ் பண்ணல, அவதான் என்னைய டிவோர்ஸ் பண்றேன்ட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கா. நான் இல்லங்க, நீ முட்டாள்டா. ஷியே எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவள மாதிரி இந்த உலகத்துல தேடுனாலும் ஒரு பொண்ணு கிடைப்பாளா? அந்த பொண்ணை உன்னால நல்லா பாத்துக்க முடியல. அவ உன்னை எவ்வளவு லவ் பண்ணுனா கண்டிப்பா அவளா போயிருந்திருக்க மாட்டா. நீ தான் அவளை டார்ச்சர் பண்ணி இருந்திருப்ப. அதனாலதான் அவ உன்கிட்ட இருந்து இதுக்கு மேல கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பா. எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஒழுங்கா அவளை போயிட்டு திரும்பவும் கூட்டிட்டு வா, அவ கூட வாழ்றதுக்கு பாருங்க. தாத்தா, அவ இப்ப முதல்ல மாதிரி இல்ல தாத்தா, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. இப்ப என்னை அவ லவ் பண்ணவே இல்ல, அதனால நான் சொன்னாலும் கேட்க மாட்டா, வரவும் மாட்டாங்க. தாத்தாவுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. வாய மூடு, நீ என்ன பேசுற? அவ எவ்வளவு உன்னை லவ் பண்ணிருப்பா. உனக்காக அவளுடைய காலை நேரத்துக்கு போயிருந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ காலை எழுந்திருப்பா. உன்னை காப்பாத்த போய் அவளை போயிட்டு நீ தப்பு சொல்றியா அப்படின்ட்டு கோப்பட, இவனும் ஷாக் ஆயிட்டு, என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க போனா, ஆனா தாத்தா அப்படி இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் ஒரு ஆளை காப்பாத்துனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஹீரோ தான் போல இருக்கு. ஆனா ஹீரோக்கு அவ தான் காப்பாத்துனாங்கிறது தெரியல போல. அதனால அவன் இவகிட்ட சரியா நடந்துக்காத இருக்க. ஆனா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. தாத்தாவும் இது எல்லாத்தையும் சொல்லிடலான்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா ஷியே இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தாத்தா, அவன் கிட்ட தெரிஞ்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சு, அதனால வர பாசம் எனக்கு அது தேவையில்லை. அவன் உண்மையாலுமே நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால அந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்த தாத்தாவும், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ போய் அவகிட்ட கெஞ்சி கேளு, அவ காலில் விழுந்த ஆளு, நீ என்ன பண்ணுவியாவது அவ இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி மட்டும் நீ செய்யலன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லி மிரட்ட. ஆனா தாத்தா, அவ வரவே மாட்டா தாத்தா, நான் சொன்னா கேட்கவே மாட்டா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவரு கம்ப எடுத்து அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. என்கிட்ட எகுத்து பேசுறியா, நான் சொல்றது செய்டா அப்படின்ட்டு கம்ப எடுத்து அடிக்கிறதுக்காக போக, அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம ஷியவை தேடி அவளுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் வந்து பாக்குறான். காலிங் பெல்லையும் அழுத்தனா நம்ம ஷியை தான் டோரை ஓபன் பண்றா. இவனை பார்த்த உடனே, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்டா, தாத்தா அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு, உன்னை கூப்பிட்டு விட்டாரு, வீட்டுக்கு போகணும் வான்னு சொல்லிட்டு இவன் உள்ள போக பாக்க, ஆனா அவ வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுறா. இவனா காலிங் பெல்ல அழுத்துன்னு அழுத்திக்கிட்டே இருக்கான். அவளுக்கா டார்ச்சர் தாங்க முடியல, என்னடா இப்படி பண்றானே அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ணி, என்னதானே உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, அவன் ஃபைல் ஒண்ணு வச்சிருக்கான். அந்த ஃபைலை விரிச்சு காட்ட இவளும் அதை வாங்கி படிச்சு பாக்குறா. ஆக்சுவலா அப்ராட்ல இருந்து தாத்தா வந்திருக்காரு இல்லையா, அதனால இப்ப இவன் கான்ட்ராக்ட் போட்டு நம்ம ஹீரோயினை 1 மாசத்துக்கு மட்டும் அவனுக்கு பொண்டாட்டிய கூட நடிக்கணும். அந்த 1 மாசத்துக்காக $500,000 கொடுக்குறேன் உனக்கு சம்பளமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குமா. இதை பார்த்த உடனே அவ வாயை பொழந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ண போறது இல்லைன்ட்டு, ஆனா தாத்தா இன்னும் 1 மாசத்துக்கு தான் இங்க வந்து இருப்பாரு. அந்த 1 மாசத்துக்காக அவர் முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சாகணும். அவரு என்னதான் இருந்தாலும் வயசானவர்ல, அவர் மனசு கஷ்டப்படுத்த கூடாது, அதனால வான்னு சொல்லி கூப்பிட. ஆனா இவ பேரம் பேச ஆரம்பிச்சிடறா. எனக்கு $500,000 வேண்டாம், ஆனா $600,000 வேணுங்க. இதுவே உன் லைஃப்க்கு அதிகம், இதுக்கு மேல கேக்குறியா, நீ ரொம்ப ஓவரா பேசுறங்கிறதுக்கு நான் ஒன்னும் ஓவரா கேட்கல, நீயே ஒரு பெரிய பணக்காரன் தானே, ஏன் இதுல குடுக்கறதுல உனக்கு என்ன போச்சு, நீ முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன டபுள் மடங்கு ஏத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு 700 800 and 1 million சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் சொல்ல, இதை கேட்டு இவனுக்கே ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒன்னும் பண்ண முடியாது முழிச்சிட்டு இருக்க. இவளும் கையை பிடிச்சு இழுத்து அவங்கிட்ட பிசினஸ் டீல் பேச ஆரம்பிச்சிடுறா. 1 million ஒத்துக்குங்கன்னு சொல்லி பிசினஸ் டீல் பேச ஆரம்பிக்க, அவனுக்கும் வேற வழி இல்ல, தாத்தாவை எப்படியாவது ஏமாத்தி ஆகணும் இல்லையா, அதனால சரின்ட்டு தலையாட்ட 2
பேருமே ரெடி ஆயிட்டு தாத்தாவை பாக்குறதுக்காக போக இப்பதான் இவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு இல்லையா, அதனால ஹீரோ தான் எடுத்து கொடுக்குறான். தாத்தா இருக்காரு பாரு, அவர்கிட்ட பேசுன்னு சொன்ன உடனே இவளும் ஓடி போயிட்டு தாத்தா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுனேன் அப்படின்ட்டு போய் பிடிக்க அவரும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இதே டைலாக் அடிக்கிறாரு. அதுலயும் அவளை தள்ளி நிக்க வச்சு பார்த்துட்டு என்ன இவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிட்டியே என்னாச்சு அப்படின்ட்டு யுவான் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாரு. இதெல்லாம் இவனால தானே, இவன் தானே உன்னை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான், டெய்லி உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, இவனை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. அவன் கண்ணை கட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு ஷீயவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, லின்ஷன் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், பாருங்க பாருங்க இதோ இந்த ட்ரெஸ் எனக்கு பை பண்ணி கொடுக்க போறான் அப்படின்லாம் சொல்லி போன்ல ஒரு பெரிய அமௌண்ட் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்ட அது விலைய பார்த்த ஹீரோவும் என்னடி என்கிட்ட இருந்து ராபரிங் பண்றியா அப்படின்ட்டு பிடிச்சு இழுக்க, ராபரிங்க அப்படிதான் இருந்துட்டு போகட்டுமே, நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் தாத்தா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லி நல்லா அவனை போட்டு கிள்ளிக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவன் வலி தாங்க முடியாத முகத்தை ஒரு மாதிரி பண்ணுனா தாத்தா பார்த்துட்டு என்னடா ஆச்சு உன் முகம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் வாங்கி கொடுக்க மாட்டியா என் பேத்திக்கு அப்படின்ட்டு கேட்க, அப்படிலாம் எங்க தாத்தா நான் சொன்னேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன், அவ என்னுடைய வைஃப், எனக்கு பிடிச்ச வைஃப் ஆச்சு, அவளுக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா தாத்தா வேணுமே ஹீரோயின்காக ட்ரெஸ் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக கூட கூப்பிட்டுக்கிட்டே போயிடுறாரு. அவருடைய பாடி கார்ட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு மால்க்கு போயிட்டு ட்ரெஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பை பண்ணிடுறாரு. அடுத்தத நகை எல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே பை பண்ணி வச்சுற நம்ம ஷியுக்கா ஷாக்கா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காரு தாத்தா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அது இல்லாத ஷூ பேக் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அது எல்லாத்தையுமே பேக் பண்ண சொல்லிடுறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினும் என்னாச்சு தாத்தா ஏன் இவ்வளவு வாங்குறீங்க, அவ்வளவு எனக்கு தேவையில்லைங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ, இதுக்கு எல்லாமே பில் பண்ண போறது லின்ஷன் தான், அவனுடைய காசுல தான் இதெல்லாம் வாங்குற, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்ல, தாத்தா நீங்க தான் பெஸ்ட் தாத்தா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்க, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, ஸ்கூல்ல இருந்து தான் கால் வந்திருக்கும் போல இருக்கு. யுவான் யாருக்கிட்டயும் சண்டை போட்டிருக்கான், அத ஹீரோயின் கிட்டயும் சொல்ல அவளும் சரி நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வேக வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க யுவான் அடிப்பட்டு உட்கார்ந்து இருக்கான். டீச்சர் அப்புறம் இன்னொரு பையன் அவங்க அம்மான்ட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவளும் போயிட்டு முதல்ல யுவான் கிட்ட அவன் முகத்துல நல்லா அடிபட்டு இருக்கா, அதையும் பார்த்துட்டு என்னடா இப்படி அடிபட்டு இருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்ப அந்த இன்னொரு பையனுடைய அம்மா இருந்துட்டு இங்க பாரு நீதான் அவனுடைய அம்மாவா, என் பையனை பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு அப்படின்ட்டு காட்ட அந்த பையனுடைய முகத்துல ஒன்னும் அவ்வளவா அடிபட்ட மாதிரி தெரியல, இவன் முகத்துலதான் நல்லா அடிபட்டு இருக்கு, ஆனா அந்த லேடி இருந்துட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கான் பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு அவங்கள சத்தம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வாய மூடுறீங்களா, உங்க பையனுக்கு ஒன்னும் ஆகல, என் பையனுக்கு தான் அடிபட்டு இருக்குது, நான் முதல்ல என்ன ஆச்சுங்கிறத கேக்குறேன், அதுக்கு முன்னாடி தேவையில்லாத கத்திர வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு பையன்கிட்டயும் கேக்குறா, என்னடா ஆச்சு எதுக்காகடா ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கேட்டா அவன் உன் வேலையை பாத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு திட்டி விட்டுறானா. இவன் கூட சண்டை போட்டவன் அவன் வந்துட்டு பழிச்செல்லாம் காட்டிக்கிட்டு உங்க அம்மா ஒரு யூஸ்லெஸ், அவங்க ஒன்னும் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல, கண்டிப்பா என்கிட்ட நீ மன்னிப்பு தான் கேட்டாகணும், அவங்க மன்னிப்பு தான் கேட்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறானா. அது நல்லாவே நம்ம ஹீரோயினுக்கும் புரியுது, நம்மளாலதான் அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்திருக்கு, என்னை தான் அவன் டார்கெட் பண்ணி பேசிருக்கான், அதனாலதான் அவன் கோவப்பட்டு அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டவளும் செம்ம வெறியோட நின்னுட்டு இருக்க. அந்த லேடி என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனையே நீ அடிச்சிருப்ப, என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படிங்க, என் பையனையே நீ மன்னிப்பு கேட்க சொல்றியா அப்படின்ட்டு இவ்வளவு ஓங்கி அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் சண்டை போட்டு கொஞ்ச நேரத்துல அமைதியாவும் ஆயிட அந்த லேடி பக்கத்துல இருந்து 2 ஆட்கள் வந்திருப்பாங்க போல இருக்கு. லென்ஷனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவனும் ஓடி வந்து பாக்க ஷியவும் பையன் கிட்ட நீ எதுக்கு கவலைப்படாத, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுல நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்க. அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, இவன் முதல்ல இப்படி இல்லையே டிஃப்ரெண்டா மாறி போயிருக்காளே அப்படின்ட்டு பக்கத்துல வர அவ பையனுக்கு தலையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருப்பாளா. பக்கத்துல வந்து ஷியே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து நீயும் ஃபைட் பண்ணியான்னு கேட்க, இவ்வளவு திரும்பி பார்த்துட்டு நீ என்ன திரும்பவும் எனக்கு நீ அட்வைஸ் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்க, நீ ஒன்னும் அயன்மேன் கிடையாது, எதுக்காக இப்படி ஃபைட் பண்ணன்னு கேட்டா நான் அயன்மேன் தான் அங்க பாரு அப்படின்ட்டு அந்த லேடிய காட்டினா அந்த லேடி மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. பாவம் நல்லா அடி வெளுத்து வாங்கியிருப்பா போல இருக்கு. அதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேருமே வெளியும் வந்துடுறாங்க. கார்ல உட்காந்துட்டு அவளுக்காக அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அது அவளுக்கு வலிக்கும் போல இருக்கு. ஹான்னு சத்தம் கொடுக்க என்ன ரொம்ப வலிக்குதா, நான் அயன்மேன் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி லைட்டா அடிப்பட்டதுக்கு அதுக்கு மருந்து போட்டு விட்டதுக்குள்ள இப்படி ஊன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்க. ஃபைட் பண்றது என்னோட நேச்சரா இருந்தாலும் ஏன் அயன்மேனுக்கு திருப்பி அடி வாங்க கூடாதா, அந்த மாதிரிதான் அடிபட்டுருச்சு அப்படிங்க. ஹீரோவும் எழுந்திருச்சுட்டு இன்னைக்குதான் யுவான் நிம்மதியா தூங்குவான், அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடி நான் அப்படி இல்லையான்னு கேட்க, ஆமா நீ இதுக்கு முன்னாடி இல்ல அவனதான் பிளேம் பண்ணிட்டு நீ மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவ, நீயும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு மாதிரி கோழையா நடந்துக்குவேன்னு சொல்ல, நான் அப்படியே இருந்த
இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அந்த லேடி எவ்வளவு பேசினா தெரியுமா? அவனை அப்பாலஜைஸ் கேட்க சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. எனக்கு இருந்த கோவத்துக்கு அவளை என்ன பண்ணிருப்பேனே தெரியாது தெரியுமா? அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்ட்டு காரையே குத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு ஷியே நீ முதல்ல மாதிரி இல்ல தெரியுமா, இப்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல. எப்படி இருக்குன்னு கேட்க, நீ முதல்ல மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபயர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நீ ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு ஆனா என்ன சொல்ல வந்த சொல்லன்னு கேட்டா அப்படியே முகத்தை மாத்திக்கிட்டு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அப்படியே சாதாரணமா அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே பாக்க, அப்ப அவ கால்ல ஏற்கனவே அடிப்பட்ட தழும்பு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த தழும்ப பாக்குறான். அதை பார்த்துட்டு இது என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டு தழும்பு இருக்குன்னு கேட்க, இது எனக்கு ஏதோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கால்ல அடிபட்டுருச்சான், அந்த தழும்பு தான் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதையும் ஞாபகப்படுத்தி பாக்குறான். ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான். இவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு காருக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோயினும் கார் கண்ணாடியை உடைச்சு விட்டுட்டு அவனை மயங்கி கிடந்த ஹீரோவையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரக்குள்ளது அவ கால் அந்த கார்லயே மாட்டிக்கிட்டு கால்ல அடிபட்டு இருந்திருக்கும். அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஆனா ஹீரோயின்ங்கிறது அவனுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால ஹீரோயின் கிட்டையும் இது உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க, அதுக்காக எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்ல. அந்த நேரத்துல யுவானும் கண்ணை முழிச்சிடுறான். அப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, ஷியாவும் அவனுக்கு பசிக்குதான் ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போக, நீ எங்க போற, நீ சாப்பிடறதுக்கு வரலையான்னு கேட்க, இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோவையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த ஹனா தான் முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. அவளையும் இவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நீதான் என்னை காப்பாத்தினியான்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொல்ல. அப்படியே அவன் திரும்பவும் மயங்கி இருந்திருப்பான். அதனாலதான் இப்ப வரைக்கும் ஹனா தான் காப்பாத்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஹீரோயின் காப்பாத்தினது இவனுக்கு தெரியவே இல்லை போல. அதனாலதான் ஹீரோயினை நினைச்சு இவன் எந்த ஒரு கேருமே எடுத்துக்கிறது இல்ல போல இருக்கு. அதையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இவன் எங்க நம்மள காப்பாத்திருக்க போறா, ஹனா தானே அன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்து இருந்தா, அவதான் நம்மள காப்பாத்திருக்கணும், இவளா இருந்திருக்காது அப்படின்ட்டு இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கான். அதோடதான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.